ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் கிடையாது. சந்திரன் 4ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்துல 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அதி அற்புத நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனை அதாவது செவ்வாயை குரு பார்ப்பது 3, 9ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தில் இருப்பது, சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்கள்ல இருக்கிறதுன்றது கடந்த காலத்துல இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பலிக்காமல் இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல அறிமுகங்கள் இருக்கும். இதுவரைக்குமே ஒரு வாகன விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் இல்லாம இருந்தவங்க இந்த வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறது, அல்லது வாகன யோகம், அல்லது ஏற்கனவே இருந்த 2 வீலரை அப்படியே காரா மாத்துறது என்பது போன்ற வாகன மாற்றங்கள் செய்யலாமா என்கின்ற ஆர்வம் கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 5ஆம் இடம், 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல அவருடைய மாற்றங்கள், சந்திரனுடைய மாற்றங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெரிய அளவுல சுமைகள், ஒரு மாதிரியான சோக உணர்வுகள்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதிலும் குறிப்பா ஒரு 40, 50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்துல இருந்து வந்த ஒரு திக்கற்ற நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்து வந்து கொண்டிருந்த நிலைமைகள்லாம் இந்த வாரம் மாறுகிறது. உண்மையிலேயே 2026 ஏழரைச்சனியின் தாக்கம் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் தள்ளிக்கொண்டு போகும் என்பதை இந்த வாரமும் கண்டிப்பாக நிரூபிக்கும். ஆகவே சந்திராஷ்டமம் இல்லாமல் ஓரளவிற்கு நல்ல நிலைமைகளாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த 5ஆம் தேதி முதலான நல்ல வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த உடனே 3, 4, 5, 6 நல்ல இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 4, 5, 6ன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல அவர் திங்கட்கிழமை மட்டும் இருப்பார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியானமே அவர் மாறிடுவார். அப்ப எடுத்த எடுப்புலயே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை முழுக்க இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு தெளிவான மனநிலைமையில இருப்பீங்க. ஒரு முயற்சி, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மாறி இதை செய்தால் சரி என்கின்ற ஒரு தோரணை இன்றைக்கு வார ஆரம்பத்திலேயே மண்டேல இருந்தே இருக்கும். அதற்கப்புறம் 4, 5, 6ஆம் இடத்துல இருக்கிறார். வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வாரம் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும். ஓய்வு நாளான கடைசி நாள்ல பெரிய அளவுல நிம்மதியாகவே இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களும் இருப்பீங்க. கிரகங்கள் சாதகமான அமைப்புல தான் உங்களுக்கு இருக்கு. 11ல ராகு குரு, 2ல ராகு அப்படிங்கிறதும் 8ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில அருமையான ஒரு நிலைமையில இருக்கிறதும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத ஒன்று மனசுல தோன்றி அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, முன்பு கைவிடப்பட்ட ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. இவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது, இவர் இது ஆகாது, இவரிடத்துல காசு கொடுத்தா அது திரும்பி வராது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல சரியா நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், கைவிடப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் இன்ப அதிர்ச்சியாக டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நடந்து அதன் மூலமாக நமக்கு கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்யுது என்கின்ற மாதிரியான சில தோற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய அளவுல ஒரு கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இல்லாத வாரமாகவே சந்திராஷ்டம அமைப்புகளும் உங்களுக்கு இல்லாமல் ஒரு முயற்சிகள் எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கான ஒரு நல்ல பலன்கள் நிறைவாக இருக்கக்கூடிய 80% அதிர்ஷ்டம் மட்டுமே செயல்படக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிற வாரம். 1, 7ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்றன. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல இந்த வாரம் வலிமையாக இருக்கிறார் சந்திரன். வார ஆரம்பத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறார். திங்கட்கிழமை அன்னைக்கு காசு பணம் வருமானங்கள்லாம் வரும். தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஓரளவிற்கு வருமானத்தை, கை நிறைய காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வார ஆரம்பத்திலேயே காசு வந்துருச்சு, இந்த வாரம் பிரச்சனைகளை ஒழிச்சல்லாம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில திங்கட்கிழமையே வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில சந்திரன் 5ஆம் இடத்திலேயே, 4ஆம் இடம், அதற்கு முன்னால 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார்.
புதன்கிழமை வியாழக்கிழமை இதுவரைக்குமே வீடு சொந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வகையில நடக்காமல் இருந்தது, வீடு கட்டுறதுக்கு முடியாம இருந்தது, வீடு வாங்குறதுக்கு முடியாம இருந்தது, கடன் அப்ரூவல் ஆகாம இருந்தது, அல்லது இங்க கட்டலாமா அங்கே கட்டலாமான்ற குழப்பம், இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தெளிவுகள் ஏற்படும். வீடு வாகன அமைப்புகள் நல்லா இருக்கும். அம்மாவோடு கொண்டிருந்த கருத்து வேறுபாடு, அல்லது அம்மா இதை கொடுப்பாங்க மாட்டாங்க, அம்மா அனுமதி கொடுப்பாங்க மாட்டாங்க, இந்த சொத்துக்கள் இது அப்படி இப்படின்னு இருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல தாய் மீது கொஞ்சம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு தாய் கொஞ்சம் ஆதரவாக மாறக்கூடிய தன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. கடவுள் உங்களுக்கு கண்ணை திறந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ராசியை ராசிநாதன் பார்த்து பரிவர்த்தனை அமைப்பில் ராசியிலேயே ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பும், ராசியில் சுபர் உட்கார்ந்து இருக்கிறதுனால மனோபலம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. எதையும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு இதையா அதையான்ற ஒரு குழப்பங்கள் இல்லாமல் எதிலும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய, உறவுகள் நட்புகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய, ஒதுங்கி இருந்தவர்கள் கூட வேடிக்கை பார்த்தவர்கள் கூட அடாடா இவருக்கு ஏதாவது செய்யலாமே என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆரம்பமான யோக வாரமாகவே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்துல வேற இருக்கிறார். வாரத்தின் ஆரம்ப நாளே அமர்க்கலமாக இருக்கும். ஏன்னா இப்பதான் மார்கழி திருவாதிரையை விட்டு விலகி உங்களுடைய ராசியில திங்கட்கிழமையிலிருந்து அப்படியே ராசியில ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வந்துருவார். வாரத்தின் இறுதியில 4ஆம் இடத்திலிருந்து அவர் அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மை. 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் பெரிய அளவுல சோகங்கள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல மாற்றங்கள் உள்ள, தைரியம் இருக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை மறுபடியும் வரக்கூடிய, எந்த இடத்துல மதிப்பு போச்சோ மரியாதை போச்சோ, எந்த இடத்துல பேர் கெட்டு போச்சோ, எந்த இடத்துல நீங்களே தப்பு பண்ணீங்களோ, அடாடா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது, இந்த மாதிரி ஆயிப்போச்சு அந்த மாதிரி ஆயிப்போச்சேன்ட்டு ஒரு மாதிரியான முன்னர் நடந்த ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும், நட்பு கை கொடுக்கும், புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு. அஷ்டமச்சனியில பிரேக்கப் ஆகி போய் ஆம்பளையே வேண்டாம் பொம்பளையே வேண்டாம்னு இளம் வயதுக்காரர்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு தரக்கூடிய வாரமாக, புதிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் பாருங்க, ஒரு நல்ல அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வேலை மாற்றங்கள் இருந்தா கூட கவலைப்பட வேண்டாம், வேலையில நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடகராசிக்கார சகோதரிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வாரத்துல கண்டிப்பா காத்திருக்குதுங்க. அடுத்தடுத்து ஒரு 10-15 வருஷம் குடும்பத்துல நல்லதுகள் மட்டுமே நடக்கும் என்பதற்கான சில அடிப்படை விஷயங்கள் நம்ம சொன்னாலும் மனசை நம்பணும் இல்லையா, அந்த மாதிரி மனதை நம்பக்கூடிய அளவிற்கு ஏதாவது நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபமான, எதிலும் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத வாரமான இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். திங்கட்கிழமை வார ஆரம்பமே கொஞ்சம் செலவுகள் ஆரம்பிக்கும். சில பேருக்கு டிராவல் இருக்கும், வடக்கு திசையில அல்லது வடமேற்கு திசையில டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒரு இட்டு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது இவங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இதன் மூலமாக கொஞ்சம் ஒரு நல்லது நடக்கும். நம்ம பார்த்தோம்ன்றத அவங்க கொஞ்சம் இது பண்ணியே அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒருவரை பார்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமையில இருக்குது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ராசியிலேயே, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அவர் அப்போதுதான் பௌர்ணமியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பது செவ்வாய்க்கிழமை எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வாரத்தின் கடைசி இறுதி நாட்கள்ல 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் வலிமையாக குருவின் பார்வையில, குருவின் அமைப்போடு 3ஆம் இடத்திலிருந்து வெளியே போகிறார். அப்ப வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை. சிலருடைய அறிமுகங்கள் நன்றாக கிடைப்பது, உயர்நிலை அறிமுகங்கள் கிடைப்பது. ஒரு பெரிய ஆபீசர், ஒரு பெரிய அதிகாரி, பெரிய அரசியல்வாதி அல்லது பெரிய அதிகாரம் படைத்தவர், பெரும் பணக்காரர் போன்ற யாராவது ஒருவருடைய நட்பு அறிமுகம் போன்றவைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக, வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா அமையுதுங்க. பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்றதை கண்டிப்பாக கருத்தில் கொள்ளவே வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய அட்டமத்து சனி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வேதை அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வருஷம் எந்த கெடுதலும் நடக்காதுன்றதை நான் கண்டிப்பா சொல்லிட்டேன்.
அஷ்டமச்சனையுடைய தாக்கத்தை பெரிய அளவில் அனுபவிக்கவே மாட்டீங்க. அதற்காக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். எதிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற மாதிரியாக பெரியவர்கள் பேச்சை கொஞ்சம் கேட்டு நடக்கும் பொழுது ஒன்றுமே ஆகாம நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளே அமர்க்கலாம். 11ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடம்ன்றது வெற்றி லாபம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. தனவரவு பணவரவு எல்லாத்தையும் அடையாளப்படுத்தக்கூடியது. திங்கக்கிழமை பிறக்கும் போதே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய சந்திரன், அதற்கப்புறம் 12, 1, 2ன்னு 6 நாட்களும் நல்ல இடங்கள்ல தான் டிராவல் பண்றாரு. இப்போ திங்கக்கிழமை வருமானம் கிடைக்கும். திங்கக்கிழமை கிடைக்கிற வருமானத்தை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படியே டக்கு டக்குன்னு செலவு பண்ற மாதிரி இருக்கும். செலவுகள் அசுப செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வீட்டிற்கு ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில நல்ல செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கடனை கூட திருப்பி கொடுக்கறது அந்த 12ஆம் பாவத்தில் நடக்கும். பாக்கெட்ல இருக்கிற காசை நீங்க நல்ல விதமா செலவு பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை கூட இங்கே அப்படியே அடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படியே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு வந்துட்டீங்கன்னா ராசியிலேயே அவர் கிட்டத்தட்ட சனியின் பார்வையில் அவர் சந்திரன் வலுத்து இருப்பது என்பது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துல தப்பு பண்ணீங்கன்றதை ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுபரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புல எங்கே தப்பு பண்ணணும், எங்கே எந்த இடத்துல சறுக்கணும் என்பதை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காண்ற அமைப்புகள், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரியாக ஒரு ஒரு நம்முடைய முடிவையை மறுபரிசீலனை செய்யக்கூடிய அமைப்புல கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக யோக வாரம். வாரத்தின் இறுதியில் 2வது இடத்துல இருக்கிறார். அதாவது 11இல் ஆரம்பித்து 2ஆம் இடத்தில் அவர் குருவின் பார்வையில் இருப்பது என்பது பணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் யார் யாருக்கு நல்லவைகள் நடக்கவே இல்லையோ அதுல எல்லாத்திலையும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இந்த வாரம் எது பணம் வரக்கூடிய வழிகள் என்பதை கன்னிராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாம வருமானங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சுப வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல சந்திரன் ஒரு நாள் மட்டும் இருக்கிறார். அதற்கப்புறம் ராசியிலேயே கிட்டத்தட்ட ராசியில குருவின் பார்வையில வெளியே போவார். அப்ப 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். அதை விட முக்கியம் பாருங்க, ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க 3, 9ஆம் இடங்கள் அதீத சுபத்துவமாக இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான இடத்திலிருந்து ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உற்சாகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொட்டது தொடங்கும். பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் இப்போது நான் சொல்லுவதை விட கூடுதலான அமைப்பு. இந்த பாருங்க, ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்ப இருந்தே அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. அடப்போங்க, நான் எங்கங்க கோடியை கண்ணில் பார்க்கறது, தெருக்கோடியில் இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஓரளவிற்காவது இப்போது இருக்கின்ற வருமானத்தை விட 2 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே அப்படியே அள்ளிக்கோ பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொட்டிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக ராஜ கிரகங்கள், வருட கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய, குடும்பத்துல சந்தோஷம் இருக்கக்கூடிய, சுற்றுப்புற சூழல்கள் இதுவரைக்கும் எதிராக இருந்தவர்கள் எல்லாருக்குமே நமக்கு சாதகமாக சில நிலைமைகள் மாறக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய, கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு இதுவரைக்குமே இருந்து வந்த வருத்தங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது என்பது தெரியக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டமா இந்த வாரம் கிடையாது. பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க. கணவர், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தெளிவற்ற தன்மைகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய, தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. குறிப்பா 50, 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்துல பாக்கியாதிபதி ஒரு நாள் திங்கட்கிழமை 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா 10, 11, 12ஆம் இடத்துல வருவார். வார ஆரம்பமே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த காலத்துல யார் யாரெல்லாம் உங்க மனசை நோகடிச்சாங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியலன்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் திங்கக்கிழமையை அப்படியே டப்பு செஞ்சு முடிச்சிருவீங்க. செவ்வாய்க்கிழமை 12 மணி வரைக்குமே அப்படியே 9ஆம் இடத்துல தான் அவர் சந்திரன் வலிமையாக இருக்கிறார். சந்திரன் ஆட்சியாகி, பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல வயதிற்கு ஏற்றாற் போல சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு
இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை நழுவ விட்டவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு. எந்த துறையில் போவது, என்ன படிப்பது, என்ன வேலை செய்யறது, எங்கே போகலாம், ஏது போகலாம், யார் நமக்கு நல்லவங்க, யார் நமக்கு கெட்டவங்க என்பது இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே தெளிவாக தெரியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வருவார். 10ஆம் இடம் அற்புதமான இடம், கிட்டத்தட்ட ஒரு தர்மகர்மாதிபதி யோகம். கேதுவோடு அவர் சேர்ந்தாலும் கூட ஒளிச்சந்திரனாக இருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகள், பால் போன்ற அமைப்புகள், திரவ பொருள்கள் சம்பந்தப்பட்ட தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. படிப்படியாக முன்னேற்றத்தை தான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள்ன்றதுதான் உண்மை. வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய நிறைவான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு அடிப்படையாக போடக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, போன வாரமே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? 11ஆம் இடத்திற்கு அவர் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்டா இருக்கும். போட்டிகள்ல வெற்றிகள், எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் வராத லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, அண்ணன் அக்கால்களிடம் சுமூகமான உறவுகள் இருக்கக்கூடிய சில சூழல், குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்க பேச்சை மதிக்காதவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல நல்ல மாற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றவங்க கண்ணு படக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் நாள்லயே திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் முழுக்க, நான் சந்திராஷ்டமத்தில் எதனா கெடுதல் நடக்குமான்னு பார்த்தா அப்படிதான் பெரிய கெடுதல் நடக்காது. ஏன்னா அப்பதான் பௌர்ணமி சந்திரனாகி பௌர்ணமியிலிருந்து பக்கத்துல திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமியிலிருந்து விலகி வந்திருக்கிறார். அப்ப சந்திராஷ்டமம் திங்கட்கிழமை முழுக்க இருந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணி 17 வரைக்கும் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்தாலும் சிலரோடு கருத்து வேற்றுமை, அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான சில சூழல், அம்மா நம்மளுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்காம அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறது, நமக்கே ஒரு மாதிரியான சுறுசுறுப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரியான சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:15 வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு அப்படியே ஸ்பீடா தான் வண்டி ஓடும். பிற்பகுதி 5 நாளும் டாப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. வாரத்தின் முதல் நாள்ல பேராசப்படாதீங்க. அந்த ஓடிபி கேடிபி சொல்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாம பண விவகாரங்கள்ல நிதானமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வாரத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை 12:15 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 9, 10 இடத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்திற்கு வருகிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடுறாரு இல்லையா? அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும், அதற்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து அந்த 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல அவர் இருப்பது மிகப்பெரிய நல்ல உன்னத அமைப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பது. எதிரிகளை அப்படியே புறந்தள்ளி போகக்கூடிய சில சூழ்நிலைகள். எதிரி என்ன பண்ணா என்ன, கண் திருஷ்டி பட்டா என்ன, அது பட்டா என்ன, இது பட்டா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா, பரம்பொருள் நம்மை காப்பாற்றும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் அப்படியே புதனோடு பரிவர்த்தனையாகி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எதிலையும் ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நான் நேர்மையாகத்தான் செய்வேன், அதையும் சரியாகத்தான் செய்வேன் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்தக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு புதன்கிழமை வியாழக்கிழமை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை சாயந்தரம் 6:30 மணி 6:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக செவ்வாய்க்கிழமை மதியம் 12:17 இருந்து வியாழக்கிழமை மாலை 6:39 வரைக்கும் இந்த தடவை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. நடுப்பகுதி சந்திராஷ்டமம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திராஷ்டமம் தான். ராகுகேதுக்களோட வரை சேர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். முதல் நாள் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஒளி பொருந்திய சந்திரன். திங்கக்கிழமை எல்லாம் எந்த குழப்பமும் இருக்காது. திங்கக்கிழமை ஜாம்னு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், எதையாவது பண்ணி பார்த்து சமாளிச்சிடலாம் என்கின்ற மாதிரி இந்த வார ஆரம்பம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நடுப்பகுதியில என்னதான் இருந்தாலும் ராசி நல்ல விதமாக இருக்கிறது, ராசிநாதன் நல்ல விதமாக இருக்கிறார். சந்திராஷ்டமத்துல பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நடக்காதுங்க. என்ன நடக்கும்? 8ஆம் இடம் பேராசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் கஷ்ட நஷ்டங்கள் பணத்தின் மூலமாக வரக்கூடிய அமைப்பு. நைட்ல டிராவல் போறவங்க சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. காசு பணம் வச்சிருக்கிறவங்க டக்குன்னு அசந்து மறந்து தூங்கிடாதீங்க ட்ரெயின்ல பஸ்ல. அதை தவிர்த்து வேற பெரிய கஷ்ட
நஷ்டங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது. சந்திராஷ்டிரமம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் கிடையாது. அதற்கு பிறகு டக்குன்னு அவர் என்ன வந்துடுறாரு, 9, 10ஆம் இடங்களுக்கு வந்து விடுகிறார். இந்த 9, 10ஆம் இடங்கள்ல வரும்போது சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற விஷயங்களுக்கு பணம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2 நாளுங்க, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திலிருந்து இந்த 2 நாளை தவிர மற்ற எந்த நாளும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காம பரவாயில்லப்பா நல்லா இருக்குது 2026 பிறந்ததுலேருந்து பரவாயில்லன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல திங்கட்கிழமையில சந்திரன் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பமே கடன் சார்ந்த விஷயங்கள ஒரு தைரியம் தெம்பு வரும். புது கடன்கள் கூட இந்த வாரம் வரும், வந்தால் நல்லதுதான். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரும், கடனால லாபமும் வரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் 2025ஓடு முடிஞ்சு போச்சு. 2026 பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. சுபக்கடன்கள் ஏற்படும். சுபக்கடன்களுக்கான ஆரம்பங்கள், மனோதைரியம், ஒரு அப்ளிகேஷன் பண்றது அல்லது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தட்ட போய் கேட்கறது, ஐயா ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு தொழிலை பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி காசு கொடுப்பேன் என்கின்ற மாதிரியாக கடன் வாங்கலாம் என்கின்ற தைரியம் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள், வியாழக்கிழமை 6 மணி வரைக்கும், வியாழக்கிழமை 7 மணி வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை அற்புதமாக சந்திரன் பார்த்து கொண்டிருப்பதும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சந்திராஷ்டிரமம். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி 39 நிமிஷத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நேரத்தில், அதனால பகல் ஃபுல்லா சந்திராஷ்டிரமம் இல்லை. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி 52 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது. இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனியின் பார்வையில வராரா, கொஞ்சம் குழப்படிகள் இருக்கும். எதுலையும் ஒரு தெளிவா தீர்மானமா எடுக்க முடியாது. ஆண் பெண் உறவுகள்ல கொஞ்சம் கசப்புகள் வரும். கணவன் மனைவி இதுல கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள். எதையாவது வார்த்தையை தப்பா பேசி விட்டுட்டு அடாடா அந்த மனுஷனை போய் திட்டமே, இந்த மனுஷத்தை போய் இப்படி பேசிட்டோமேன்ற மாதிரியாக வார இறுதியில வாக்கை கட்டுப்படுத்த, நாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய சந்திராஷ்டிரம நாட்களாக 2 நாள், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கே முடிஞ்சிருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக சந்திராஷ்டிரம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் ட்ரெயின், பஸ்ஸில் எல்லாம் இந்த செல்ஃபோனை வச்சுட்டு பொது பேருந்தில் போகும்போது, கூட்டத்தில் இப்படி போகும்போது செல்ஃபோனை பிட்பாட் அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்றதுலாம் இந்த மாதிரியான நேரங்களில் தான் இருக்கும். ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த அமைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் யாருக்குமே இருக்காது. மீனம், மீனராசிக்காரர்களுக்கு வாரம் முழுவதும் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற வாரத்தில் 6 நாட்கள் பெரிய கஷ்டங்கள், சோதனைகள் கண்டிப்பா இருக்காதுங்க. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறாரு. 4, 10ஆம் பாவங்கள் வலிமையாக இருக்கிறது. வாரத்தின் திங்கட்கிழமையில 5ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறார். பிள்ளைங்களை பத்தி இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் தீரும். இளைஞர்களுக்கு இது வரைக்குமே அதிர்ஷ்டமே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே ஒரு நொந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போது ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இளைய பருவ 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய சோகங்கள் கண்டிப்பாக இப்போது இல்லவே இல்லை. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திலிருந்து புதன், வியாழக்கிழமை 2 நாளும் அவர் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 6இல் சந்திரன் இருக்கும்போது கடன் ஓயும், நோய் ஓயும், எதிரிகள் பணிவார்கள், புதிய சிந்தனைகள் நல்லா இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. இந்த இடத்துல 2 பிரிவா பிரிச்சு சொல்வேன். அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உயரத்துல போகக்கூடிய ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் அர்த்த சந்திரன் ஆவதற்குள் 6ஆம் இடத்திலிருந்து கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அந்த 2 நாளுக்கும் உண்டு. அதற்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில வலிமையாக ராசியில ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியை பார்ப்பதும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாந்தமான ஒரு அமைப்பு தான். ஆக வாரத்துல ஒரு 6 நாட்கள் பெரிய சோதனைகள் கண்டிப்பா இல்லைங்க. வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணி 23 நிமிஷத்துல இருந்து 53 நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியும் போது சந்திராஷ்டிரமம்,
ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, திங்கட்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு அடுத்த வாரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. ஆக வார இறுதியில் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறீங்க. அந்த 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 தொழில் இப்படி இருக்கு, இந்த தொழில் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியாக சில பல குழப்பங்கள் வார இறுதியில் வரும் என்பதால் வாரத்தின் முதல் 6 நாட்கள் சந்தோஷமாகவும், வார கடைசியான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.